எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா கடலுக்கு போய் ரொம்ப நாள் ஆகுதுன்னு சொல்லிட்டு குழம்புக்கு கூட மீன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி சரி வாடா வலை விட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆற்றுக்கு கிளம்பிட்டோம். சரி வாடா ஆகணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். ஆனால் வலை இல்லைன்னு சொல்லிட்டான். என்ன வலை தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நவர வலை தான் இருக்குது, கெண்டை வலை இல்லைன்னு சொல்கிறான். கெண்டை வலைன்றதுக்கு வாட நாள்லேயும் சரி எந்த நாள்லேயும் நம்ம கரையோரமாக வலை விட்டு ஓரளவுக்கு குழம்புக்கு மீனை தேத்துலாம், அது கை கொடுக்கும். இந்த வலையை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. இருந்தாலும் காரையோ நவரையோ ஏதோ சின்ன சின்ன மீன் பட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு விறப்பு தாங்காமல் கிளம்பி போயிட்டோம் நானும் ஃப்ரெண்டும். பார்த்தீங்கன்னா பாரு எல்லாம் போட்டும் கட்டி கிடக்கு பாருங்கள். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா மிஷினு, அதாவது கரை தட்டுறதுன்றதுனால தண்ணியிலையும் மண் நோண்டக்கூடிய மிஷின் இது மண் எடுத்துக்கிட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எடுக்கிற மண்ணெலாம் என்ன பண்ணுன்னு கேட்காதீங்க. அது ஓசை போட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல 1 கிலோமீட்டர் அளவு டிஸ்டன்ஸ்லாம் போய் அங்கே மண்ணை வெளியாக்கிட்டு இருக்கும் ஃபுல் போஸில். இப்போ பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டுருக்கோம், ஆற்றை விட்டு வெளியாகிட்டு ஓடிக்கிட்டுருக்கோம். போட்டும் பழைய போட்டு ஒரு 2 கிலோ அளவு தான் வலை இருக்குது. வலையும் ரொம்ப பழைய வலை. ஏதோ போகிறோம் ஏதோ ஆப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் என்ன ஒரு டெஸ்ட்டு, நான் போயிட்டு வலை விட்டு மீன் பிடிச்சோமோ இல்லையோ பக்கத்து போட்டில் கெஞ்சி குத்தாடி கொஞ்சம் மீன் வாங்கினோம். அதுதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதில் பார்த்தீங்கன்னா 2-3 பாடு விட்டோம். 2 பாடு விட்டது தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அந்த 2 பாடும் காரை சிலந்தான், அப்புறம் சின்ன சின்ன பரண்டா, 2-3 காளா அப்படி தான் ஆப்பிட்டுச்சு. பாருங்கள், முழுசாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஓரளவு சப்போர்ட் கொடுத்தா நல்லாயிருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வலை விட போகிறோம். அதுதான் ஹார்பரு, அதாவது மீன் விற்கக்கூடிய ஹார்பர் பாருங்கள். அந்த இடத்துல தான் மீன் விற்போம். அந்த ஆற்றை விட்டு வெளியாகிற இடம் கூட ஓரளவு வலை விடலான்னு சொல்லிட்டு ரெடியாகிடுச்சு. வலை இறக்குறோம். சரி வலை இறக்குறோமே, சரி ஒரு பேத்தியாக பார்த்து இறக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, அவன் பாட்டு இஷ்டத்துக்கு வந்த ஸ்லோ பண்ணிட்டான். இறக்கி முடிஞ்சு திரும்பி பார்த்தா கடைசியில் பார்த்தா ஹார்பர் கிட்ட நிற்கிறாங்க. ஹார்பர் கிட்டனா போட்டு இடிக்கிற அளவு நின்றுடுச்சு. ஆனால் இடிக்காது. எந்த அளவுன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி ஓடுற ஓட்டத்துக்கு அந்த வெள்ளத்துக்கு நம்ம ஆத்துவாயை நோக்கி தான் ஓடும். வலையும் சரி போட்டும் சரி. அதனால் அவ்வளோ கிட்ட வந்துட்டோம். கிட்ட வந்தாலும் அப்படியே வெள்ளத்துக்கு ஆட்டத்துக்கு அப்படியே இழுத்துட்டு போகுது. ரொம்ப நாள் ஆச்சுங்க. அதாவது மீன் சாப்பிட்டு வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வலை விடலான்னு வந்தோம். பாருங்க, ஹார்பர் எல்லாமே அப்படியே சும்மா வெறிச்சோடி கிடக்கு பார்த்தீங்கல்ல. சரி வலை டைம் ஆகிடுச்சு, வலை பற்றோன்னு சொல்லிட்டு வலை பற்ற ஆரம்பித்தாச்சு. 2 பேர் பத்துங்க. மீன் படுறதை பொறுத்து நான் மீன் பேக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். பார்ப்போம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு பரண்டா தான் வருது. அப்படியே சின்ன சின்ன மீன்கள் தான் ஓடியாரும். அடுத்தடுத்து வர மீன் தான். இதுவும் வெறும் வலையா பற்றலை. வெறும் வலையா பற்றுறதுலாம் கட் பண்ணிட்டேன். ரொம்ப போர் அடிச்சிடக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், இதுதான் சிலந்தான். அதாவது இந்த ஆற்றோரத்தில் போட்டாலே இந்த சிலந்தான் சாப்பிடுவோம். அதிகமாக யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் நான் எந்த மீனாக இருந்தால் சாப்பிட்ருவோம். பச்சையாகவே சாப்பிடுவேன். இப்போ ஒன்றும் இல்லாமல் இருக்கிறது எதுக்கும் விட்டுருவோம். நான் சொல்லுங்கள், நம்ம எந்த மீனாக இருந்தாலும் எடுத்து வைங்கடா, அதை எதுவும் உதறி பேர்த்துக்க தண்ணில் போட்டுறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால் எந்த மீனாக இருந்தாலும் பேர்த்து போட்டாச்சு. பாருங்கள், மீன் அந்த ஒரு பாலில் பட்ட மீனை பாருங்கள். ஒரு 2 பாண்டா, ஒரு 4-5 சிலந்தான், ஒரு கத்தலை அப்படின்ற மாதிரி பட்டுச்சு. சரி அடுத்த பாடு விடுவோம்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம். 2ஆம் பாடு விடுறதுக்கு பாருங்கள், இன்னும் கொஞ்சம் உள்ளால் போய் காட்டு ஓரமாக போய் விடுவோம்னு சொல்லிட்டு போகிறோம். இப்போ 2ஆம் பாடு விடுறோம் வலை. இந்த பாலில் எவ்வளோ மீன் ஆப்பிடுது என்னான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த பாலோட வீட்டுக்கு ஓட வேண்டியது தான். இந்த பாலில் ஓரளவு மீன் பட்டால் தான் ஏதோ ஒரு 3 பேரும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் நான் 2 காரையாக தான் விட மாட்டேன். ஒரு காரையாக இருந்தால் குழம்புல போட்டு மீன் குழம்புன்ற பேருக்கு வாசத்தை இழுத்துக்கிட்டு சாப்பிட்ற வேண்டியதான். அந்த மாதிரி ஆள் நான். வலை விட்டாச்சு பாருங்க. வலை விட்டு முடித்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்க ஆள்லாம். செஞ்ச வேலைக்கு உங்களுக்கு வேறு ரெஸ்ட்டு வேறு. இப்போ பார்த்தீங்கன்னா வலை பற்ற ஆரம்பிச்சிட்டோம். மீன் என்ன வருதுன்னு பார்ப்போம். பாருங்கள், காளான்னு சொல்கிற
சொல்கிறதுனால ரஜினி படம் காளான்னு நினச்சிடாதீங்க. இது நல்ல டேஸ்ட்டான மீன், வறுத்தா நல்லா அப்படி தான் இருக்கும். இது வந்து அடர்த்தியான கண்ணுன்றதுனால சின்ன சின்ன மீன்கள் தான் சாப்பிடும். இந்த சின்ன மீனாக தான் நம்ம விட போகிறதில்ல, வச்சு செய்கிறது தான் வேலை. இப்போ பார்த்தீங்கன்னா காளா வந்துச்சு, நிறையா சிலந்தான் காரை தான் வந்து சாப்பிட்டுச்சு. எல்லாத்தையும் எடுத்து வைங்கடா, எதையும் விட்றாங்கடான்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். எல்லாத்தையும் அப்படியே இழுத்து போட்டாச்சு. நான் உட்காந்து பேப்பர்னு சொல்லிட்டு உட்காந்து பேக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டேன். அப்போன்னு பார்த்தீங்கன்னா வலை மேலே வலை வந்து சாட்டிடுச்சு. அந்த ஏதோ நல்ல மனசுன்னு நினைக்கிறேன், வலை மேலே வந்து சாடினதுனால தான் ஒரு வீட்டுக்கு கறிக்கு கொடுத்தாங்க மீன். நம்ம டைம் ஆகிடுச்சு, நம்ம கிளம்புறோம். ஆனால் அவங்க வந்து சாயந்தரம் வரையும் இது தங்கி வலை போடுறாரு. இப்போ அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நான் மீனை பேத்துட்டு இருக்கேன், அவங்க வலை பற்றிட்டு இருக்காங்க. சிலந்தான் சும்மா சொல்லக்கூடாதுங்க, நல்லா சமைச்சா வறுத்தா அப்படி தான் இருக்கும். சின்ன மீன் தான் டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா நெத்திலி மூளை மாதிரி இருக்கும். பாருங்கள், ஒரு கெண்டை 2-3 பாறை தூக்கி போட்டு போகிறாப்புல. நம்ம ஃப்ரெண்டு தான், அதனால் கேட்டவனே கொடுத்துட்டு போகிறாப்புல. அவங்க சாயந்தரம் வரையும் தங்கியிருந்து வலை போட்டு வராங்க. நம்ம மதியம் சமைக்கிறதுக்காக இந்த வலை விட வந்தோம் நம்ம. அதனால் நம்ம டைம் இல்லைன்னு மீனை வாங்கிக்கிட்டு ஏதோ நல்லா இருங்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அப்படியே ஓடியாந்துட்டுருக்கோம். அந்த கேப்பில் நான் மீனை பேத்துட்ருக்கேன். மீனை பேத்து முடிச்சோன்னே எவ்வளோ மீன் பாருங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். 2ஆம் பாடு சேர்த்து 2 பாடு எல்லாம் சேர்த்து எவ்வளோ மீன் பட்டிருக்கு நீங்களே பாருங்கள். இதுதான் காளா, நல்லா வறுத்தா அப்படி தான் இருக்கும். வச்சு செய்ய வேண்டியது தான் வேலை. அதாவது இந்த மீன் பட்டுச்சுன்னா எங்கே பார்த்தாலும் சரி தான், இந்த மீன் பட்டுச்சுன்னா தயக்கமே எல்லாம் வாங்கி சாப்பிட்லாம். அந்தளவுக்கு டேஸ்ட்டான மீன். எல்லா மீன் டேஸ்ட்டான மீன் தான், ஆனால் காளாறு எனக்கு ரொம்ப பிடிக்கும். மற்றபடி இந்த காரை சிலந்தான் இதான் பட்டுச்சு. மொத்தமாக பட்ட மீனை இப்போ தான் பார்க்க போகிறீங்க. மறுபடியும் ஆத்தூரில் ஓடியாந்துட்டோம். அந்த அப்புறம் அணியத்தில் அவங்க குத்திக்கு போட்ட மீன் இருக்குது. நண்பன் எடுத்துகிட்டு போயிட்டாப்புல. இந்த மீனை நாங்கள் 2 பேரும் எடுத்துகிட்டு போக போகிறோம். அதாவது இன்ஜின் டிரைவரில் வராருல ஓனர், அவரும் நானும் எடுத்துகிட்டு போவோம். இந்த போட்டுக்கு அவர் வேறு டிரைவர் வேறு. பாருங்கள், இதான் பட்ட மீன். ஒரு 2 காளா, ஒரு 2-3 பரண்டா, மற்ற எல்லாம் காரா சிலந்தான் இதுதான் பட்டுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓரளவு சப்போர்ட் கொடுங்க. சமுத்திர மீனவன் சேனலில் லைக் பண்ணுங்கள். இப்போ உள்ளே ஓடியாந்துட்டோம். போட்டை கட்ட போகிறோம். கட்டிட்டு வரக்க ஓடி வீட்டில் சமைக்கிறது ரெடி பண்ண வேண்டியதான். ஓகே மக்களே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். டாட்டா, பாய்.